சக்தி. பழமொழிகள் வாழ்க்கை பாதைக்கு வழிவகுக்கும். காய்கறி உடம்பிற்கு நல்லது. சாக்லேட், ஐஸ்கிரீம், செயற்கை உணவு பண்டங்கள் உடலுக்கு நல்லது அல்ல. இயற்கையும் சித்த வைத்தியமும் உடலுக்கு சிறந்தவை. மனிதர்கள் குழந்தைகளாக பிறக்கின்றார்கள். மகன் என்றும் மகள் என்றும் வளர்கிறார்கள். தாய் என்றும் தந்தை என்றும் மாமனார் என்றும் மாமியார் என்றும் தாத்தா பாட்டி என்றும் மாற்றம் அடைகிறார்கள். பறவை இனங்களும் அடைகாத்து குஞ்சு பொரிக்கின்றன. அக்குஞ்சுகள் பறவையாகின்றன. தாய் பறவை என்றும் தந்தை பறவை என்றும் அவற்றின் வாழ்விலும் மாற்றம் உண்டு. ஆனால் இவற்றை உள்ளடக்கிய இயற்கைக்கு மாற்றம் கிடையாது. உன்னிடம் வளரும் மாடு உப்பு சாப்பிடுகிறது. காட்டில் வாழும் மாடு உப்பு சாப்பிடுகிறதா? குழந்தை வளர்ச்சி பெற வேண்டுமானால் ஆட வேண்டும், ஓட வேண்டும். மனித குலம் வளர்ச்சி பெற வேண்டுமானால் இயற்கை வழிபாடு சிறக்க வேண்டும். கல் தான் சிலையாகிறது. அந்த சிலைதான் வழிபாட்டு உருவமாகிறது. சிலை வழிபாட்டை விட இயற்கை வழிபாடுதான் சிறந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால்தான் நீங்கள் நல்ல முறையில் வாழ முடியும். இயற்கைக்கு மாறுபட்டு வாழும்போது மனிதர்களுக்கு மட்டுமின்றி எல்லா உயிரினங்களுக்கும் ஆபத்து ஏற்படுகின்றன. அதுபோல உங்கள் எண்ணங்கள் நேரியதாக இருந்து ஒன்றாக செயல்படும் போது எந்த ஆபத்தும் இல்லை. எண்ணங்கள் மாறுபட்டு தோன்றும் போதுதான் அழிவுகளும் ஏற்படுகின்றன. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.